ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலவீனமான நிலையில இருந்தா எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதற்கான சிறந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். நிறைய பேருடைய ஜாதகங்கள்ல லக்னாதிபதி பலவீனமாக இருப்பார். அதன் காரணமாக நிறைய இடங்கள்ல சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போய் லக்னாதிபதி பலவீனம் அடைந்தால் அப்படிங்கிற தலைப்புல விரிவாக பேசலாம். லக்னாதிபதி எப்பொழுது எல்லாம் பலவீனம் அடைவார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். லக்னாதிபதி அஸ்தமனம் அடைந்தாலோ அல்லது லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுவோடு ரொம்ப நெருங்கி அமர்ந்திருந்தாலோ அல்லது 6, 8, 12ல பலவீனமான நிலையில் இருந்தாலோ லக்னாதிபதி மறைவு என்று எடுக்க வேண்டும். 6, 8, 12ல ஆட்சி நிலையில பெற்று 6, 8ல ஆட்சி நிலையில வருவாங்க. மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார். அவர் 6, 8ல ஆட்சி நிலையை பெறுவார் லக்னாதிபதியாக இருந்தாலும். அதே போல சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியாக வருவாங்க. அவர்களே சுக்கிரனை பார்த்தீங்கன்னா மறைந்திருந்தாலும் ஆட்சி நிலையை பெறுவார்கள். ஆக ராகுவோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, 6, 8, 12ஆம் பாவகங்கள்ல மறைந்திருந்தாலும் சரி, மறைந்து வலுப்பெற்றாலும் சரி, 2 நிலையிலையும் சரி. ஏன்னா சில பேருக்கு வரும், சார் 6, 8, 12ல 6, 8ல எங்களுக்கு ஆட்சி நிலையில இருக்காங்க சார், என்ன சார் பண்றதுன்னு. 6, 8, 12ல மறைந்திருந்தாலும் சரி அல்லது 6, 8 பாவங்கள் ஆட்சி நிலையை பெற்றிருந்தாலும் சரி, ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி, சொந்த ஊர்ல வாழக்கூடாது. நம்ம யார் என்றே தெரியாத ஊர்ல போய் வாழும் பொழுது மிகச்சிறப்பான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். சொந்த ஊர்ல இருக்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நமக்கு அடுத்தடுத்த சோதனைகளும் நமக்கு பேர் கிடக்கூடிய ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மறுபடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உன் கூட படிச்சவெல்லாம் 50,000 1,00,000 சம்பளம் வாங்கி இங்கே இருக்கேன், நீ அதே படிப்பை படிச்சுட்டு சொந்த ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கியேன்னு நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் அமர்ந்திருப்பார். இவர்களெல்லாம் சொந்த ஊரில் இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்களை மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இதை விடுத்து வெளியூர் போனாங்கன்னு நிச்சயமாக அவர்களும் நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் செட்டில் ஆவார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, இப்போ லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைந்திருந்தா என்ன விதமான பலன் பார்த்தீங்கன்னா, ஜாதகரால் எதையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது, விடாது. அனுபவித்த திருப்தியும் ஜாதகருக்கு முழுசாக இருக்காது. இதற்கு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி சந்திரன் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல, சூரியன் தான் அஸ்தங்கம் பண்ணுவார் மற்ற கிரகங்களே. ஆக அஸ்தங்கம் சூரியன் பண்ணியிருக்கும் பொழுது சூரியனுக்கு நேர் 7ல் சந்திரன் இருக்காருன்னு வைங்க. அப்போ பௌர்ணமியாக சந்திரன் இருப்பார். ஒளிமிக்க சந்திரனாக இருக்கும் பொழுது சூரியனை பார்த்தாருன்னு சொன்னால் இந்த தோஷம் அடிபட்டு போகும். அதே போல நல்ல பலமான நிலையில வலுவான நிலையில இருக்கக்கூடிய குருவோட பார்வை அஸ்தங்கம் அடைந்த கிரகங்களுக்கு விழுந்ததுன்னு சொன்னாலும் இந்த தோஷம் அதிகமாக அடிபட்டு போகும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கடுத்து 3வது விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கடக லக்கணம், இந்த 4 லக்கணக்காரர்களுக்கும் லக்னாதிபதி அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் கவலைப்படுவதற்கு இல்லை. இந்த பலாபலன்கள் அவர்களுக்கு பொருந்தாது. ஆக இந்த 3 விதிவிலக்குகளையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். லக்னாதிபதி அஸ்தங்கம் என்ற நிலையில பலனை எடுக்கும் பொழுது. அதுக்கடுத்தாப்புல வக்ரமாயிருக்காருன்னு வைங்க. லக்னாதிபதி வக்ரமாயிருக்கும் பொழுது எப்பொழுதுமே மற்றவர்களோடு இணைந்து செயல்பட முடியாது, விடாது. எப்பொழுதும் அடுத்தவர்களோடு முரண்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஊரோடு ஒத்து வாழ முடியாதபடியான சூழ்நிலைகளை கொடுக்கும். கொள்கை பிடிப்பு கொண்டவராக ஜாதகரை மாற்றும். தேவையான விஷயத்துல இந்த கொள்கை பிடிப்பின் காரணமாக நிறைய இழப்பீடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும். அதுக்கடுத்தாப்புல லக்னாதிபதி நீச்ச வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா, நீச்ச வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகரின் லக்னாதிபதி முறையான நீச்ச பங்கம் பெற்றுவிட வேண்டும். முறையான நீச்ச பங்கம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு 7, 8 கண்டிஷன் இருக்கு. நான் அதை தனியாக இதுக்கு அடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். முறையான நீச்சபங்கம் என்பது என்ன அப்படிங்கிறது. அந்த முறையான நீச்சபங்கத்தில் அதிகமான பாயிண்ட்ல அந்த கிரகங்கள் பாஸ் ஆச்சுன்னு சொன்னா நீச்சபங்கம் பெற்றுவிட்டது அப்படின்னு அர்த்தமாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா யாரையாவது சார்ந்து வாழ்ந்து விட வேண்டும். முறையான நீச்சபங்கம் இல்லை சார், முழுசாக நீச்சமாக தான் இருக்குது, நீச்சபங்கம் அடையல, என்னுடைய லக்னாதிபதி என்னுடைய ஜாதகத்தில் நீச்ச வீட்டில் தான் சார் இருக்காரு, நான் மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கேன் சார், எனக்கு சனி பகவான் மேச வீட்டில் நீச்சமாக தான் சார் இருக்காரு, செவ்வாய் மேசத்திலேயோ விருச்சியத்திலேயோ பிறந்திருக்கேன் சார், செவ்வாய் கடகத்தில் இருக்கார் சார், அவர் முறையான நீச்ச பங்கம் அடையலை சார் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே யாரையாவது சார்ந்து வாழ்ந்து விட வேண்டும். டிபெண்டாகவே இருந்து விட வேண்டும். இண்டிபெண்டாக இருக்கக்கூடாது. இண்டிபெண்டாக இருக்கும் பொழுது
அதிகமான துன்பத்தையும் துயரத்தையும் சோதனைகளையும் தந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக நம்முடைய பார்ட்னர்ஸ் சார்ந்தோ அல்லது மனைவியோடைய இன்கம், மனைவியுடைய வருமானம், அல்லது மனைவி நிர்வாகம், மனைவியோட குடும்பம், இந்த மாதிரி மனைவியை சார்ந்து வாழ்ந்து விட வேண்டும் அல்லது கணவரையே சார்ந்து வாழ்ந்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா அப்பா தொழில் செஞ்சுட்டு இருக்காரு சார், அவரோட பிஸ்னஸை போய் பார்த்துட்டு அப்படி ஓட்டிடுறேன் சார் வண்டி அப்படின்னு அப்படி ஓட்டிடணும். சில பேருக்கு சகோதர சகோதரிகளோடு, சில பேர் அக்காவை கட்டி கொடுத்துருப்பாங்க, மாமா கூடவே இருப்பாங்க, தன்னுடைய மச்சான் கூடவே இருந்து அந்த லைஃப்பை ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரி லைஃப்பை ஓட்டிடுறது நல்லது. நம்முடைய அமைப்பை பொறுத்து, நம்முடைய பிராப்தத்தை பொறுத்து, நாம ஜாதக அமைப்பை பொறுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்க்கையை ஓட்டிடணும். அது சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அடிக்கடி மனசங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, மாமனார் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அப்பா திட்டாரு சார், எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டுட்டாரு, அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி அவமானம் வந்தது அப்படின்னு டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்போல்லாம் இந்த மாதிரி ஏற்படுத்துனா உங்களுக்கு அவயோக தசாபதி நடக்கும் பொழுது, விரையாதிபதி தசை நடக்கும் பொழுது, அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கும் பொழுதோ இந்த மாதிரி டிபெண்டாக லைஃப்பை ஸ்மூத்தாக ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை சிக்கலான சிரமமான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி கொண்டு போய் ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கி விட்டுரும். அதனால ஜாக்கிரதையாக நம்முடைய நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலே, லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலே எப்பொழுதுமே சாய்ந்து கொள்ள தோல் தேடிக்கிட்டே இருப்பாங்க, தனிச்சையாக செயல்பட மாட்டாங்க. அது நம்மளை பற்றி நாமளே புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. அதற்காகத்தான் இன்றைய பதிவே போட்டிருக்கும், லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக. சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் 100% நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 25லேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இந்த வீடியோ இருக்கும் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்டு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.